வைகுந்த வாசா சீனிவாசா ஆமா கோவிந்தா கண்ணா இன்றைய தினம் 17ஆம் நாள் யுத்தம் உண்மைதான். ஏழு சபதம் முடிக்க வேண்டும். அந்த அங்க கண்ணன் அவனை கொல்ல வேண்டும். அப்படியா? குருச்சேத்திரம் போக வேண்டும். ரதத்தை சித்தப்படுத்துவேன் போகலாம். மைத்துனா ஏன் மாமா நீதானே சபதம் செய்திருக்கின்றாய்? ஆமா. அப்ப நீயே சென்று சண்டையிடு. என்னையே அழைக்கிற? ஆமா 14 நாட்களாக நீங்க தான் எனக்கு ரதம் எடுத்து உண்மைதான். நான் அமர்ந்து உன்னுடைய அருளால் நான் வெற்றி கண்டேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். இன்று ரதம் விட ஏன் மறுக்கின்றேன்? ஏன் தெரியுமா? பதிவிட்டு இதுவரை ரதம் பெரிதல்ல. பதிவிட்டு கதிகளை கொடுமை நீக்கி சந்திரகுலா விலக வந்த தனக்காய் இதுவரை உங்களை நான் காத்து விட்டேன். நீங்க வரையில் என்ன குற்றம் என்ன குறை செய்தால் நீங்க தான் காத்து எங்க வெற்றி மறுபடியாக வழி செய்தீர் மாமா. இன்று ஆமா இதுவரை உங்களை நான் காத்து விட்டேன். ஏன் தெரியுமா? அதிக பலமுடைய கண்ணன் நாகபாணம் மைத்துனா இன்றைய தினம் 17ஆம் நாள் போர்க்காலம். ஆமா இன்று ரதவிட ஏன் தயக்கம் ஏன் மயக்கம் ஏன் மௌனம்? ஏன் தெரியுமா? இன்றைய தினத்திலே அங்கதாதிபதி கர்ணன் உன்னோடு சண்டைக்கு வருகின்றார். ஆமா நான் உனக்கு ரதம் விட்டான். ரத்தில் ஓட்டுவது நான் யார்? நீ தான் முன்னாடி அமர்ந்து ரதம் விடுகிறேன். நான் ரதத்தில் அமர்ந்து களத்துல ஆயுதப்படுத்த நிற்கிறேன் அமைச்சை. ஆமா கண்ணத்தில் இருப்பது நாகம் இருக்கின்றது. கையிலே நாகம். ஆமா அது சாதாரண பாம்பு கிடையாது, பகை பாம்பு. அந்த அச்சுரன் எப்போது வருவான் 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 அந்த நாகம் அப்படியே புஷு புஷு தீனு இருக்கு. அப்படி அந்த பகையோடு வரும்போது யாரென்று கணக்கு தெரியுமா? நான் தான் முன்னாடி இருக்கேன். என்னதாயா சொல்லும், என்னால வர முடியாது. முடியாதியா மாமா இந்த அச்சுனன் சபதன் எப்போது வரும் எதிர் காத்து கொண்டிருந்தாயா? அப்படிலாம் இல்லையா? பரிகாசம் பண்ற அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த பாம்பு பார்த்தா பயமா இருக்கு, அதனால வர முடியாது. கொஞ்சம் அந்த பாம்புக்கு பக்கம் யாரு? நீதான். அதானே? ஆமா சரி அந்த காரணம் நாகக்கடை விட்டாலும் உன்னை கொள்ளாது, என்னதான் கொள்ளும்? ரதபிடியா ஐயா அதுவோ பகை பாம்பு, அது கோபத்துல வருது. அது யாருக்கு தெரியுமா? மாமா அப்படியே நாகம் வந்து அவனுக்கு கடும் பையா. ஆமா அந்த பாம்பை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சந்தேகம் நாகத்தின் மேல் சயனம் பள்ளி கொண்டிருக்க தூங்குறிய. ஆமா அதுவும் நல்ல பாம்பு தானே, அது ஒண்ணு கிடைக்கலையா? மைத்துனா அதுவோ சாதுவான பாம்பு. நீ சயனித்திருப்பதோ சாதுவான. ஆமா அந்த கண்ணகை இருப்பதோ பகை பாம்பு. ஆகையால் எனக்கு அந்த பாம்பு பார்த்தா பயமா இருக்கு. அந்த கண்ணகை இருக்க நாகம் என்ன தப்பித்து கொண்டு போம்பியா? அந்த
பன்றி கூட்டம், மிருக கூட்டம் அந்த தீர எல்லாமே மடிந்தன. அனைத்து மிருகங்களும் மடிந்தது. ஆனால் இந்த வானத்துக்கு ஒரு தாய் பாம்பு நாகம் ஆமா தன் வாயில இருக்க குட்டி பாம்பு வாயில கவிண்டு கவிக்கொண்டு மேலே பறக்க எத்தனித்தது. அந்த நேரம் இதான் சொன்ன நான் என்ன செய்தேன்? அர்ஜுனா, உன்னுடைய கணக்கு அதோ நானும் தப்பித்தாகின்றது. அது பூட்டி அடிப்பாய் அப்படி என்று ஒரு பாத்து அடித்தேன். ஆமா பூட்டி அடித்தேன். பூட்டி அடித்தாய். என் பாலத்தில் குபையினால் தாய்ப்பாம்பாடு அப்படியே இருந்து விட்டது. தாய்ப்பாம்பு சிரமப்பட்டு தாய்ப்பாம்பு இறங்கின. ஆமா குட்டி பாம்பு வளரப்பட்டு மொட்டையாக விழுந்து அங்க அந்த கர்ண சென்று அங்கு போய் இருக்கின்றது. அதோடு இல்ல அந்த கர்ணங்கிறான வாழை மட்டும் கொடுக்கல, அவன் பகையும் கொஞ்சம் ஊட்டி வளர்க்கிறான். ஆமா என்ன கொல்ல உன்னை கொள்ளவே வளர்க்கின்றான். பயம் பயமா இருக்கியா? இவ கண்ணா நீ சொல்ற போல இருக்கியா? பரிகாலமா இருக்கியா? ஏன் அப்படி தெரியுது? ஏன் அப்படி தெரியுது? இதை விட ஒரு பெரிய ஆபத்தை காப்பாற்றி வந்திருக்கேன். பெரிய ஆபத்தா? எனக்கு நினைவில்லையே. அவங்களே ஒரு ராஜா சூழ்ந்த சபையிலே எங்க ஐவருக்கு குத்துக்களை கையை கட்டி இருந்தோம். நீங்களும் அடிமையாக இருந்தீர், உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த நேரம் எங்க திரௌபதா தேவிக்கு சேலையை கொடுத்து நீங்க தானே மானத்தை காப்பாற்றி தந்திருக்கின்றீர் மாமா. வைத்துனா அவளோ என்னுடைய தங்கை, அவளுக்கு சேலை கொடுத்து நான் காப்பாற்றினேன்.